வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் மெதுவடை பண்ணலாம். நம்ம இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் போனோம்னா உள்ளே ஒரு வெங்காயம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உளுந்தை முன்னாடியே நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஊற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜார்லேயும் இந்த மாதிரி அரைச்சா சூப்பராக நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். நான் இந்த மாதிரி 2 பேட்சாக எடுத்து இந்த மாதிரி கொரப்பாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா நம்மளுக்கு வடை நல்லா உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன சோடா மாவு எதுவும் போடாமல் கையிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் நரைச்சி நல்லா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு நல்லா அடித்த அப்புறம் பொடிசை நறுக்கின பச்சை மிளகாய், பொடிசை நறுக்கின இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து அதுக்கப்புறம் நம்ம வடை சுட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கையில் தண்ணியை நல்லா நினச்சி கொஞ்சமாக மாவிட்டு நல்ல ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேட்ச்சு நான் உங்களுக்கு இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வடை சுட்டோம்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம வடை செய்யும் போதே நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த உற்சாகத்துலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா செஞ்சு தரணுன்ட்டு அப்படி ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு உளுந்த வடைன்னு செய்கிறேன்னு சொன்னாவே போதும், அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் என்னங்க ஒரு 1/2 கிலோ உளுந்த அவ்வளோ வடையும் சாப்பிட்டாங்க. மீதி இருந்த ஒரு 4-5 வடையை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்கு. நான் டேஸ்ட்டு பண்ணல, என் ஹஸ்பண்டும் டேஸ்ட்டு பண்ணல. சரி பத்திரமா நான் எடுத்து வச்சுருக்கிறேன், வீடியோ முடித்த அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்கடான்ட்டு எப்படியோ நம்ம வடை செம்ம சாஃப்டாகவும் செம்ம கிரிப்ஸியாகவும் வந்திருக்குதுங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக வடை சுட்டு எடுத்தாச்சு. எண்ணெயே அவ்வளோவா பிடிக்கவே இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. அதே மாதிரி நல்லா கிரிப்ஸியாகவும் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை தான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.